அனைவருக்கும் வணக்கம். அண்மையில தமிழக ஆளுநர் ஆகியபடி சென்னை சேத்துப்பட்டுல இருக்கிற KTCT பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில நடந்த ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டாரு. அப்போ பேசிய அவரு தேசிய கல்விக் கொள்கையோட ஒப்பிடும் போது மாநில பாடத்திட்டத்தின் தரம் குறைவா இருக்குன்னு சொன்னார். இது பெரும் சர்ச்சையா வெடிச்சிருக்கு. இது தொடர்பா செய்தியாளர்களிடம் பேசின பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி, கல்வி தரம் குறித்து ஆளுநர் ஆய்வு செய்ய விரும்பினா மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களை பரிசோதிக்கட்டும். CBSE பாடத்திட்டத்தை விட தமிழக அரசின் பாடத்திட்டம் சிறப்பாக இருக்கு. போட்டி தேர்வுகள்ல கூட மாநில அரசோட பாடத்திட்டத்துல படிச்சவங்க தான் அதிகமா தேர்ச்சி பெறாங்க. மத்திய அரசோட தேர்வுகளுக்கு கூட மாநில அரசின் பாடத்திட்டத்தை தான் அதிக மாணவர்கள் படிக்கிறாங்க. TNPSC மட்டுமல்லாம UPSC தேர்வு எழுத போற மாணவ மாணவிகள் கூட மாநில அரசோட புத்தகங்களை தேர்ந்தெடுத்து தான் படிக்கிறாங்க. CBSE பாடத்திட்டத்திற்கு இணையா மாநில அரசோட பாடத்திட்டமும் இருக்குன்னு சொல்லி இருக்காரு. இப்போ நாம அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழிக்கு முன்வைக்கிற கேள்வி என்னன்னா, அரசு பள்ளிகள்ல சொல்லிக் கொடுக்கிற சமச்சீர் கல்வி பாடத்திட்டம் அவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னா உங்களை போன்ற அமைச்சர்களோட பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் மற்றும் திமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்களின் பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள்லாம் ஏன் அரசு பள்ளிகளை படிக்கல? உங்களை போன்ற அரசியல்வாதிகளின் பிள்ளைகள், பேரப்பிள்ளைகளை சமச்சீர் கல்வி திட்டத்தில் படிக்க வைத்துவிட்டு அதன் பிறகல்லவா மாநில அரசின் சமச்சீர் கல்வி திட்டத்தினுடைய பெருமையை பற்றி பேச வேண்டும். அது மட்டுமா, பெரும்பாலான அரசியல்வாதிகள் நடத்தும் பள்ளிகள் அனைத்தும் CBSE பாடத்திட்டத்தின்படிதானே நடத்தப்படுகிறது. அங்கே மாநில அரசின் சமச்சீர் கல்வி கற்பிக்கப்படுவதில்லையே, அது ஏன்? அவ்வளவு ஏன் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான MK ஸ்டாலின் மகள் நடத்தும் சன்ஷைன் பள்ளியில் மத்திய அரசின் பாடத்திட்டத்தின்படி இந்தி, சமஸ்கிருதம் எல்லாம் கூட கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அங்கே சமச்சீர் கல்வி எங்கே? அந்த பள்ளியில் மாணவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ தமிழில் பேசிவிட்டாலே 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. அது அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழிக்கு தெரியுமா? தெரிந்தால் நடவடிக்கை எடுப்பாரா? நன்றி.